வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 25ஆம் தேதிக்குண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நல்லாவே மார்க்கெட் கீழே இறங்கியிருந்தது. ஸோ நமக்கு நிஃப்டி 50ல் நிறைய ஸ்டாக்ஸ் நியர்லி ஒரு 5% மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1% ரேஞ்சுக்கு கீழே இறங்கியிருந்தது. ஸோ மோஸ்ட்லி ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஒரு நெகட்டிவ் நியூஸ் அல்லது குவார்டர் ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸும் நமக்கு ஒரு 5%லேருந்து ஒரு 1% அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமே நெகட்டிவாக போயிருந்தது. அண்ட் பாசிட்டிவ் சைடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரி ஹெவி வெயிட்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் பெருசாக பாசிட்டிவ் சைடு போகலை. ஸோ அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பக்கம் நமக்கு கீழே இறங்கினாலும் இந்த பக்கம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக ஒரு ரேஞ்ச் மூவ்டாக போயிருக்கலாம். ஆனால் நெகட்டிவ் சைடு போகிற அந்த கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவி வெயிட் ஸ்டாக்காக இருந்து இந்த பக்கம் கொஞ்சம் பாசிட்டிவாக போன ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் கிடையாது. ஸோ அதன் காரணமாக இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தாலுமே மோஸ்ட்லி எல்லாமே நெகட்டிவ் போனதுனால நமக்கு நிஃப்டி 50 நமக்கு ஒரு நெகட்டிவாக க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெஸ்லே இந்தியா நியர்லி நமக்கு ஒரு 5% கீழே இறங்கியிருக்கு. 2475லேருந்து 2322 அந்த ரேஞ்ச் வரைக்குமே கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி ட்ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3% 3.25% கீழே இறங்கியிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ நேற்று சொன்னது தான், நேற்று இல்லை இப்போ இந்த வீக் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கிறது தான். ஸோ நிஃப்டி 50 ஒரு 2 நாள் மேலே போச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஓவராலாக எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது ஒரு 300 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்றும் சொல்லியிருந்தோம், முந்தானேற்றும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000லேருந்து ஒரு 24,900 இந்த ஏரியா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,250 25,300 350 இந்த ஏரியா நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் மாதிரி ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போல்லாம் ப்ரைஸ் இதை டச் பண்ணதோ அப்போ கீழே இறங்கியிருக்கு. இந்த ரேஞ்சை டச் பண்ணும்போது ப்ரைஸ் அப் டவுன் போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு அப்பு ஒரு 25,250 டச் பண்ணும்போது கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் நமக்கு நிஃப்டி 50ல் நமக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். நேற்றோட க்ளோசிங் ஹை அதை ஒரு பிரேக் அவுட் நமக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அகெயின் நாளைக்கு மார்க்கெட் கீழே இறங்கும். அது குறைந்தபட்சம் ஒரு 25,100 ரேஞ்ச் வரைக்கும் மினிமமாவது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது இந்த ரேஞ்சுக்கு இப்படி மூவ் ஆக கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக நாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஓரளவுக்கு அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 25,050 அந்த ரேஞ்ச் ஏரியாவுக்குமே கீழே இறங்கியிருக்கு. இப்போ அகெயின் நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிற ரேஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். அப்படி கிடச்சிது அப்படின்னா ஃபர்தராக எப்படி மூவ் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துக்குங்க. பட் இன்கேஸ் நமக்கு இந்த லோ இருக்குது இல்லையா, இந்த லோவை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு இம்மிடியட் டார்கெட் அப்படிங்கிறது டவுன் சைடு 24,850 24,900 இந்த ரேஞ்ச் இம்மிடியட்டாக நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு புல் பேக் அகைன் இன்றைக்கி ஒரு டவுன் சைடு வந்துச்சு இல்லையா, அந்த புல் பேக்காக ஒரு புல் பேக் மேலே போகுது அப்படின்னா அகெயின் ஒரு 25,200 250 இந்த ரேஞ்சை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோவை கட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறங்குறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு ரீசெண்ட் லோ இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னது தான் ஒரு ஹையர் ஹை அண்ட் லோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இந்த லோயர் லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாமல் லோயர் ஹை அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல ஒரு
லோயர் ஹை அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. அதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லோ கூட வந்து கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லோ வந்து கட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் மாதிரி வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12 மணிலேருந்து ஒரு 3.5 மணி நேரம் நமக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஒரு 3 ஹவர்ஸ் நமக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் போனது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 5 மினிட்ஸில் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அகெயின் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்து கொடுத்துச்சு அப்படின்னா மேபி ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி வந்து மூவ் ஆகலாம். அல்லது ஒரு பிரேக் டவுன் அண்ட் ரீடெஸ்ட் போயிட்டு இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம். அல்லது ஏற்கனவே நம்ம சேனல்ஸில் நம்ம நிறைய வந்து சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு ஒரு ட்ராப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். அல்லது ஒரு டவுன் சைடு வந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு அகெயின் வந்து இப்படி வந்து மூவ் ஆகலாம். இந்த 4 சினாரியோ வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நாம் எதிர்பார்த்த மாதிரியே நேற்று வந்து நமக்கு வந்து ஒரு ஹை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கெஸ் வந்து பண்ணி வச்சுருந்தோம். அதுபடி தான் இன்றைக்கி வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,140 25,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பர்சனல் சார்ட்டில் வந்து சொல்லியிருந்தோம். அதையும் உடச்சிட்டு வந்து கீழே வந்து வந்திருந்தாங்க. ஆனால் ஒரு 25,050 25,020 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அகைன் சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டாங்க. போய் பயங்கரமாக ஒரு புல் பேக்கெலாம் நமக்கு வந்து கிடைக்கல. இந்த 25,100 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருந்தது. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா, இந்த பிரேக் டவுன் ஆன கேண்டலை வந்து நாம் வந்து பார்க்கணும். எப்பயுமே வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வரணும். அதை நீங்கள் வந்து ஒரு நோட் டவுன் வந்து பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் கேஸ் ஸ்டடியாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த வால்யூம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு உங்களால் வந்து முடிவுக்கு வந்து வரலாம். 25,100 நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணியிருந்தோம். இதை வந்து உடச்சிட்டாங்க. ஆனால் உடைக்கும் போது வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து இல்லை. ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 11.50 அந்த கேண்டலுக்கு வந்து பெருசாக வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ நம்ம பழைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், நிஃப்டி 50யோட இந்த பஃபர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு லெவல் நினச்சிட்ருப்போம், அந்த லெவலுக்கு மேலே வந்து போகும், அந்த லெவலுக்கு கீழே வந்து போகும். ஆனால் அந்த லெவலுக்கு மேலே பயங்கரமாக மூவ் ஆகாது, பயங்கரமாக கீழே போகாது. அது எந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா அந்த 50 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த ரேஞ்சை வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்திருந்தாங்க. ஒரு லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த பஃபர் பாயிண்ட்டை நாம் வந்து சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து நடக்கும்போது வால்யூம் வந்து எப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ணுது, வால்யூம் வந்து அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. அதன் காரணமாக பயங்கரமான ஒரு செல்லிங் அப்படிங்கிறது வந்து பெருசாக நமக்கு வந்து ஒரு ஃபாலோ ஆன் ஆகலை. அதன் காரணமாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து நோட் டவுன் வந்து பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்தோ அல்லது ஒரு எக்ஸல் சீட்லேயோ ஒரு பிரேக் டவுன் ஆகிருக்கு. அந்த பிரேக் டவுன் ஆன கேண்டல் டைம் ரெண்டுத்தையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. அந்த டைமில் வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வால்யூம் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி வந்து போடணும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஜேர்னலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ ஆகும் இல்லையா, அப்பயும் எப்படி நடந்தது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு, எப்படி வந்து மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி பண்ணிகிட்டே வரும்போது நியர்லி ஒரு 50 ட்ரேட்ஸு ஒரு 100 பிரேக் டவுன் பிரேக் அவுட் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இல்லையா, அதில் நீங்கள் வந்து ஒரு கன்சால்டேட் வந்து பண்ணி பாருங்கள். அப்போ ப்ரிடாமினென்ட்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேக் டவுன் பிரேக் அவுட் ஆகும்போது வால்யூம் சப்போர்ட் பண்ணாத சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு வந்து அந்த இருக்காது. வால்யூம் சப்போர்ட் பண்ண அந்த பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுனில் பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து கண்குளிர நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் டவுன் பண்ணிவிட்டு அந்த டேட் அண்ட் டைமை நீங்கள் வந்து எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை நோட்லேயோ நீங்கள் வந்து எழுதி வச்சிங்கன்னா பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஏற்றிக்க முடியாது உங்களால்.
நீங்கள் உங்கள் கண்ணால் நீங்கள் விளாண்டு பார்த்து எழுதி வச்சு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை மைண்டில் வந்து போய் பதியும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிருக்கு, வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை, நம்ம என்ன பண்ணணும், புட் ஆப்ஷன் சைடு போகிறது வந்து அவாய்ட் வந்து பண்ணிடணும். இல்லை நம்ம புட் ஆப்ஷன் சைடில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடணும் அப்படின்ட்டு அந்த மென்டாலிட்டிக்கு உங்களோட மைண்ட் செட் வந்து போயிடும். அதுக்கு நீங்கள் அது மாதிரி வந்து இந்த ஜேர்னல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு நிஃப்டி 50ல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா 24,900 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா 25,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு நிஃப்டி 50ல் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,300, 25,200, 25,150, 25,000, 24,900, 24,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் நல்ல ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக வந்து ப்ரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அகெயின் நம்ம சொன்னால் இந்த 57,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டால் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி வந்து கீழே இறங்குச்சு இல்லையா, அதனால இதுவும் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ஃபர்தராக வந்து பெருசாக வந்து கீழே இறங்கலை. ஒரு 12 வரைக்கும் தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து கீழே இறங்கலை. அகைன் சின்னதாக ஒரு புல் பேக் போயிட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடுச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 56,900 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 56,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,700 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 57,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா ஒரு 57,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 57,500, 57,200, 56,900, 56,700, 56,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 82,600 அப்படிங்கிறது நியர்லி ஒரு தேர்ட் கேண்டலே வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக். ஸோ அகெயின் எங்களுக்கு கீழே வந்து இறங்கிட்டு ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12 மணி வரைக்குமே ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 82,000 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஸோ 82,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 81,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 82,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,000, 82,600, 82,400, 82,000, 81,600, 81,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் வந்து ஓப்பனிங்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10-15 வரைக்குமே சரன்னு நல்லா கீழே இறங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,150 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 13,50 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். இந்த 13,50 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் 1295 to ஒரு 12,900 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சுன்னா ஒரு 13,250, 13,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,300, 13,200, 13,000, 12,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது ஆப்ஷன் ட்ரேடிங் அனாலிசிஸ். ஸோ இப்போ நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 25,050 ஸ்பாட் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,200 இது வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1,08,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 25,300 இது ரேஞ்ச் வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து இருக்க போகுது. அதே மாதிரி டவுன் சைடு ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடச்சிட்டு வந்து கீழே போகும்போது, ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. 1,06,000 வந்து இருக்குது. ஸோ இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட்டில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு மாதிரி வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதை எதை வச்சு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது இல்லையா, அதை நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா 25,050 வச்சுக்கோங்க.
ஆனால் அந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனிக்கணும். அப்போ பெருசாக வந்து மார்க்கெட் இந்த நம்பரை வந்து கன்சிடர் வந்து அந்தளவுக்கு வந்து பண்ணாது. இதுவே இந்த இடத்துல இந்த 25,000 வந்து எடுத்து பாருங்கள். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1,06,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த பக்கம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 70,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. அப்போ டவுன் சைடுக்கு இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் கம்பேரிட்டிவ்லி அப் ட்ரெண்டுக்கு இந்த நம்பர் அவ்வளோ வந்து கன்சிடரபுளாக இல்லை. அடுத்த லெவல் ஒரு கன்சிடரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 71,000 ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா 25,100. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு அப்சைடு கன்சிடரேஷனாக வந்து எடுத்துக்கணும். அடுத்தது 25,200, அடுத்தது 25,300. ஸோ இப்படி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஹையர் லெவலில் வந்து ஹையர் நம்பராக வந்து இருக்குது இல்லையா, அதை நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நாம் வந்து ஒரு கன்சிடர் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மென்டாலிட்டிக்கு உங்களுக்கு வந்து கொண்டு போகணும். அப்படி போச்சு அப்படின்னா ஒரு தப்பான ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ட்ரேடும் வந்து மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படி வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ அப்போ இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஏரியா அப்படிங்கிறது வந்து இந்த 24,800. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. அப்போ டவுன் சைடு மேக்ஸிமம் 24,800 வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரேஞ்சஸாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் மினிமம் ஒரு 25,200, 25,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு அப்சைட் ரேஞ்சஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.